அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு, இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது பரிசுத்தவான்களுக்கு உரியதே என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவானவர் இரண்டாம் முறை வரும்போது தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் மேகங்கள் மேல் அனைவரும் காணும்படி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அவருக்காக நின்றவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். துன்மார்க்கரோ அவருடைய பிரசன்னத்தை காண முடியாமல் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் பின்னாக சென்று மரித்து போவார்கள் என்று வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் 1000 வருஷம் பரலோகத்திலே அரசாளுவார்கள். அதாவது துன்மார்க்கரை நியாயம் விசாரிப்பார்கள். இந்த பூமியிலோ சாத்தான் இந்த பூமியை விட்டு எங்கும் செல்ல முடியாதபடி அந்த 1000 வருஷம் கட்டி வைக்கப்படுவான் என்று வேதம் முன்னுரைக்கிறது.